வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வே பேக் லவோடைய எபிசோட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட இந்த எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாகவும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது வகையில் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்துச்சுன்னு தெரியும். ஹீரோ நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராஜுவேட் டேபிள் தான் பார்த்ததா சொல்லியிருப்பார். அந்த இடத்துல ஹீரோனி ட்விஸ்ட் அடிக்கிற மாரி நீ இறந்து போனையே 4 வருஷம் தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல இது ஹீரோயினியோடைய ஹாலுசினேஷன் போன எபிசோட் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நீ யாருன்னு கேட்கும்போது இந்தமாரி அதுக்கு பதில் சொல்லாமல் ஹீரோ நீ இன்னும் ஒரு வாரத்தில் இறக்க போகிறன்ற மாரி அவங்க இறக்க போகிற டைமை கரெக்டாக கணிச்சு சொல்கிறாரு. இன்னும் இப்போ எத்தனை செகண்ட் எத்தனை மினிட்ஸ் எத்தனை ஹவர்ஸில் இறக்க போகிறான்ற விஷயத்த பக்காவாக சொல்ல, அதே சமயத்தில் ஹீரோயினி நீ என்ன கிரிம்பிப்பறான்ற மாரி ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு ஹீரோ தலையாட்டுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனை தொட்டு பார்க்குறாங்க. ஹீரோ உண்மைன்னு தெரிய வருது. ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வெளியே ஓடிடுறாங்க. வெளியே ஒரு டெலிவரி மேன் டெலிவரி தந்துருப்பார். அவர்கிட்ட உள்ளார ஒரு திருடம் பூந்துட்டா டக்குன்னு வாங்கன்ற மாரி கத்த அவருமே நான் டெலிவரி மேன் தான் போலீஸ் கால் பண்ணியிருக்கலாமேன்னு உள்ளார போகும்போது முன்னாடி ஹீரோ இருக்காரு. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியல. ஹீரோனியும் முன்னாடி இருக்க தெரிகிறாருன்னும் போது அவனால் நான் பேசுகிறதையும் கேட்க முடியாது, அவனால் என்னை பார்க்கவும் முடியாது சொல்ல அந்த இடத்துல அவங்க முன்னாடி தான் இருக்கா. அவங்களுக்கு கேட்குதான்னும் போது அந்த இடத்துல இவ பைத்தியம் போல் டெலிவரி மேனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஜோக்கர் ஆட்டம் தெரியுதுன்னு அவருமே போயிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினியும் இவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணியிருக்கேன். ஹீரோ அது எதையும் கேட்காம ஹீரோயினியோடைய அந்த கிராஜுவேட் புக் இருக்குல்ல அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் இவருடைய ஃபோட்டோ மட்டும் இல்லை, அது மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட, அதே சமயத்தில் ஹீரோயினி உனக்கு என்ன தான் வேணும், ஏன் என் கூட இருக்க, வெளியே போன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரம் நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல ஹீரோ இந்த ஒரு வாரம் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்ற மாரி அடித்து சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சா ஹீரோயினியோடைய ஃப்ரெண்டு வெளியே இந்தமாரி வேறு கிளாஸ் பொண்ணு ஜீசு வெயிட் பண்ணுறான்ற மாதிரி சொல்ல ஜீசு அவள் எதுக்கு வெயிட் பண்ணுறான்னு கேட்கும்போது அவளை போய் பார்க்கும்போது அவள் கையில் ஒரு லவ் லெட்டர் வச்சுருக்கேன். இந்த லெட்டர் ஹீரோயினி எழுதி தராமா. ஆக்சுவலி ஹீரோயினி சைடில் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுமே இதை அழகாக எழுதித்தாங்க, என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ பணம்லாம் கேட்குறாங்க, 30,000 வானா. அதில் இதை ஹீரோயினி எழுதி தரதான் சொல்கிறாங்க. அதில் யாரோட நேம் எழுதிருக்குன்னா நம்ம கிம்ராம்புவோடைய நேம் தான், அதாவது ஹீரோட நேம் தான் எழுதியிருக்கேன். அதில் இவங்க கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாத பார்த்தோன்னே அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே ஜீசு வெயிட் பண்ணுறான்னும் போது ஹீரோயினி இந்தமாரி ஒரு வாரமாக அந்த பொண்ணை அழைக்க விட்றாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு காரணம், இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்தமாரி ஸ்கூலுக்கு வரல, இந்தமாரி ஆஃபீஸ் ரூமில் இருக்கன்ற மாரி டெய்லி ஒரு காரணத்தை அடிச்சு விட்டுன்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. அதில் கொலை குத்தம் பண்ண மாரி அந்த ஜீசுன்ற பொண்ணுக்கிட்ட மறைஞ்சிருக்கேன். ஜீசுன்ற பொண்ணுமே ஹீரோயினியை பார்த்துறாங்க. ஹீரோயினி ஸ்ட்ரைட்டாக ஓடுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மென்ஸ் பாத்ரூம்குள்ளார நுழைஞ்சிடுறாங்க. ஜீசு கிட்ட மாற்றிடக்கூடாதுன்னு அதுலேருந்து கீழே குதிச்சுறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், சரியான அடி விழுந்தது. அதே சமயத்தில் இதை எல்லாருமே சூசைடாக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவும் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு தானே, அவள் எதுக்கு இதுக்குள்ளார சூசைட் பண்ணணுன்ற மாரி ஹீரோயினி அந்த மென்ஸ் பாத்ரூம்லேருந்து கீழே குதிச்சிருப்பாங்களே அது சூசைடாக மாற்றிட்டாங்க. ஹீரோயினி ஒரே அசிங்கமாக போச்சுன்ற மாரி யார்கிட்டையும் பேசாமல் கிளாஸில் இருக்க ஹீரோமே ஒரு லெட்டர் அனுப்பிச்சு உனக்கு என்னாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி பிரச்சனையே நீ தாண்டான்ற மாரி பைத்தியமாட்ட சிரிச்சுன்னு இருக்காங்க கிளாஸில் ஓப்பனாக. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினி நடந்து பார்க்க ஹீரோ நம்ம எங்கே போகிறோன்ற மாரி கேட்க ஹீரோயினி நம்பலாம் நான்ற மாரி அந்த இடத்துல சொல்ல நீ எதுக்கிட்ட பேசினே இருக்கேன்னு ஹீரோயினி தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க பேசுகிறது தனியாக பேசுகிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு. எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துல ஒரு கிரிம் ரிப்பர் இருக்கார். அந்த இடத்துல ஒருத்தர் இறக்க போகிறாரு. அவருடைய உயிரை எடுத்துகிட்டு போக தான் அந்த கிரிம் ரிப்பர் வந்திருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல சில சவுண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினிக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாஸ்ட்டில் என்னமோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குற மாரி ஹீரோயினி அழுகிற மாரி இந்த மாதிரியான பாஸ்ட்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன விஷயம் தெரியல. அதே சமயத்துலேயே ஹீரோ இப்போதைக்கு ஒருத்தர் இறந்து போனார் தான், அவரை இப்போதைக்கு அமுச்சு வைக்க போகிறாரு சொர்க்கத்துக்கு. அதெல்லாம் அவருடைய வயசு என்ன, அவர் எப்போ இறந்தார், எந்த டைமுன்ற மாரி அதெல்லாம் சொல்லி ஹீரோடைய சோலோ பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு அனுப்ப அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு திடீர்னு அவங்க உயிர் மேலே அக்கறை வந்துருச்சு. அதில் நான் எப்போ சாக போகிறேன் எப்படி சாக போகிறேன்னு கேட்கும்போது ஹீரோ அதை சொல்ல முடியாதுன்றாரு. ஆனால் நீ இந்த வாரம் மென்ஷன் பண்ணணும் போது ஆமாம் இந்த வாரத்தில் என்னன்னும் போது ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதால் நீ இங்கேருந்து போய்டு, நான் ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற மாரி ஹீரோயினி சொல்ல ஹீரோ அந்த இடத்துல ஏன் உனக்குலாம் லட்சியமே கிடையாதா, எதனாச்சும் கனவு இருக்கணுமே, நம்ம எதனாச்சும் நிறைவேற்றலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதனாச்சும் பண்ணணும் இருக்கணுமே, இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்காரு. இதை காமிச்சிட்டு இதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டுன்னும் போது ஹீரோனி நீ இறக்க போகிற விஷயம் உனக்கு ஆல்ரெடியே தெரியுமான்னு கேட்க ஹீரோ தெரியாதுன்றாரு. அப்போ எப்படா இந்த பக்கெட் லிஸ்ட்டுன்னு கேட்க
ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கெட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணேன். இந்த பக்கெட் லிஸ்ட்டை உன்னை வச்சு நான் நிறைவேற்ற ஆசைப்பட்றேன்ற மாரி இந்த இடத்துல இவர் ஹீரோயின் கிட்ட சந்தோஷமாக பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல பாஸ்ட்டில் எப்படியோ ஜீசு வந்து ஹீரோயினியை பார்த்துட்டாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னை விட்டு ஓடுறீங்க, எதனாச்சும் விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், லெட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினி ஃபினிஷ் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணணும் போது பரவாயில்ல அந்த ஒரு பர்சன்டேஜ் தானே, அந்த ஒரு பர்சன்டேஜை நான் பார்த்துக்கிறேன்னும் போது அப்படியே இவங்க அந்த லெட்டரை வாங்க போகிறேங்க. அந்த லெட்டரை வாங்கும்போது அது என்ன ஒரு பர்சன்டேஜ்னு பார்த்தா அதில் ஒரு ஹார்ட் வைக்கணும், அதையுமே வச்சு தரேன். அதில் இதை இவங்க ஹீரோ கிட்ட தான் தர போகிறாங்க. அதில் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பேசின்னு இருக்கேன். இதை ஹீரோயினி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாராங்க. ஓடியாறது மட்டும் இல்லாமல் நோன்ற மாரி கத்தின்னு தான் ஓடியாராங்க. அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு எதுவும் ஆகலையன்ற மாரி ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல ஜீசுமே நீங்கள் எதுக்கு நோன்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி 100 காரணங்கிட்ட யோசிச்சுட்டாங்க. ஆனால் எதுவுமே ஹீரோயினிக்கு சரிப்பட்டு வரல. இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 100 அவுட்கம்ஸ் வச்சாங்களே, அந்த 100 அவுட்கம்ஸுமே ஹீரோவும் ஜீஸும் சேர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜீசு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதில் ஹீரோ அசால்ட்டாகவே அந்த ப்ரப்போசல் ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. லிட்ரலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாரி ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 100 அவுட்கம்ஸ் கிட்டே யோசிச்சுட்டாங்க. ஆனால் 100 அவுட்கம்ஸ் யோசிச்சு கூட எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. How many did you see? 14,605,000. How many did we win? 1. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி கதை தான். இப்படியே இருந்தாலும் இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே மேலேருந்து பார்க்குற ஃப்ரெண்டுமே ஹீரோயினி மாட்டிக்கிறாங்கன்னு யோசிக்க, அந்த இடத்துல மாட்டிக்கினார் ஒருத்தர்னு பாட்டு பாடுறதுக்குள்ளார எவனோ ஒருத்தன் ஃபுட்பாலை தூக்கி ஹீரோயினியோட மூஞ்சில் அடிக்க ஹீரோயினி இதான் வாய்ப்புன்னு மயக்கம் அடித்த மாரி விழுந்துடுறாங்க. அந்த ஃபுட்பால் பட்டதோ லேஸ் தான். ஆனால் ஹீரோ இதுக்கு ஓவர் ரியாக்டிங் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக ஹீரோயினியுமே எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அந்த நாளில். அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினிக்கு ஆறுதல் படுத்தின்னு இருக்கும்போது ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துச்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பின்னாடி ஹீரோ வராரு. ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன் நீ லெட்டர் எழுதுவாமே, இப்பயும் லெட்டர் எழுதுறியான்னும் போது ஹீரோயினி நான் ரிட்டையர் ஆகிட்டதா சொல்ல, எனக்காக ஒரு லெட்டர் எழுதுன்னு சொல்லிட்டு ஜேஎஸ்னு எழுதியிருக்க ஒரு லெட்டர் தர, இது என்ன ஜேஎஸ்னு ஹீரோயினி யோசிக்கிறாங்க. ஜீசுவாக தான் இருக்குன்னு ஹீரோயினி அதை தப்பாக புரிஞ்சுக்க, எனக்காக எழுதுவேன்ற மாரி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினி 40,000 சொல்கிறாங்க. ஹீரோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு யோசிச்சாலும் இவருக்கு தேவைப்படுது, அதில் இது எழுத சொல்ல அதே சமயத்தில் இவங்க ராத்திரி முழுக்க உட்காந்து அதை எழுதிடுறாங்க. எழுதிட்டு அடுத்த நாள் இதை ஹீரோ கிட்ட தர, ஹீரோ அதை பார்த்துட்டு இதில் என்ன ஜீசுன்னு எழுதிருக்குன்னு போது நீ அவளுக்கு தான் லெட்டர் தர போகிறேன்னு, நான் இதை ஜங்சுக் தரலான்னு இருந்தேன்னும் போது யார் அது ஜங்சுக், எந்த கிளாஸில் இருக்கான்னும் போது அது என்னுடைய அம்மான்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே ஹீரோ என்ன சொல்கிறான்னா பரவாயில்ல நான் இந்த நேமை வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடிச்சுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே என்ன எடுத்து போக ஹீரோயினி சாரி கேட்குறாங்க. ஆமாம் உங்ககிட்ட ஜீசு ப்ரப்போஸ் பண்ணாலே அதை நீ ஏற்றுக்கினே அனுபோது, இல்லை எனக்கு தான் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஸ்காலர்ஷிப் தேவை, கிரேட்ஸ் தேவை, மார்க் தேவைன்னு சொல்ல அப்படியே ஹீரோயினி அதில் கொஞ்சம் சந்தோஷமாகி ஹீரோ கிட்ட ஜாலியாக பேச அப்படியே ப்ரெசென்ட்டில் ஹீரோயினியை காமிச்சா அதை ஹீரோ வந்து பக்கெட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கிறத ஹீரோயினி நிறைவேற்ற செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட் இந்த மாதிரி டேண்டம் பைக்கில் போகிறது, அதுபடி அந்த பைக்லேயுமே போகிறாங்க. செகண்டு விஷ் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி ஒரு கான்சர்ட்டை பார்க்கணும், அதுவுமே பண்ணேன். நெக்ஸ்ட்டாக 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணணும், அதை ஹீரோயினை பண்ண சொல்ல ஹீரோயினி பயப்படுறாங்க. இதை வேணா நீ பண்ணலாமே, நான் ஏன் பண்ண முடியும்னு சொல்ல, இதை நீ தான் பண்ணி தரணும், என்னால் எப்படி பண்ண முடியும், என்னை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கோத்து விட ஹீரோயினி பயந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க பேராகிளைடிங் பண்ணிட்டு ஹீரோவை தேடும்போது அந்த இடத்துல ஹீரோ காணும். கிம்ராம்பூன்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல ஹீரோ பின்னாடி இருந்ததுன்னு கிம்ராம்பூன்னு ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஹீரோயினுமே ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன்னும் போது எதுக்கு நீ பயந்த, நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு நினச்சி நீ பயந்தியான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க அதெல்லாம் கிடையாதுன்னு ஹீரோயினி அதை சமாளிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூலில் காமிச்சா ஸ்கூலில் வீக்கெண்டுக்கு எல்லாருமே என்ன பண்ணலான்ற மாரி அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல தான் வச்சாம் பாடுறா ட்விஸ்ட்ன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ சில பக்கெட் லிஸ்ட் சொல்லியிருப்பார்ல, அந்த பக்கெட் லிஸ்ட் மொத்தமே ஹீரோயினுடைய ஆசை தான். ஃபர்ஸ்ட் ஆசை டேண்டம் பைக் ஓட்டுறது, அதை அவங்க சொல்ல. நெக்ஸ்ட் அதான் இந்தமாரி மியூசிக்கல் கான்சர்ட் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க, அது 2வது ஆசை, அதையுமே ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருப்பார். 3வது ஆசை வந்து இந்தமாரி பேராகிளைடிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 4வது ஆசை இந்தமாரி ஆக்சுவலி டிவி பார்த்துக்கின்னு பீர் குடிச்சின்னு ராமன் சாட்டுக்குன்னு என்ஜாய் பண்ணுன்றது. இந்த 4 ஆசையுமே இப்போதைக்கு ஹீரோ நிறைவேற்றிருக்காரு. பின்னாடி இருந்து இந்த விஷயத்த ஹீரோவும் கேட்டிருப்பாரு, அதை அப்படியே அவர் நோட்டீஸ் பண்ணுற மாரி இருக்குது. ஹீரோயினி சொன்ன அந்த ஆசையை ஹீரோ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஹீரோ அந்த நாட்களை எண்ணி ஹீரோயினிக்காக ஹீரோயினியோட பக்கெட் லிஸ்ட்டை தான் இந்த பக்கம் ஹீரோ நிறைவேற்றிருக்காருன்னு கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. அப்படியே சில நாட்கள் போக அந்த சில நாட்களில் ஹீரோ இறந்துடுறாரு. ஹீரோவுக்கான இறப்புமே அந்த இடத்துல ஏற்பட ஹீரோடைய ஃப்ரெண்டு கதறி அழுகுறாரு. அதே சமயத்தில்
ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்கக்கிட்ட பின்னாடி இருந்துக்கின்னு யாருன்னு தெரியல இந்தமாரி ஏன் இங்கே ஹீரோயினி வரலன்னு கேட்க அவள் கொஞ்சம் கில்ட்டாக இருக்கானும் போது பின்னாடி இருக்கிறவமே இது மொத்தது காரணம் ஹீரோயினி தான், ஏன்னா ஹீரோயினி தான் நேமை மாற்றிக்க சொன்னான்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க. அப்படியே தூரத்துலேருந்து இந்த விஷயத்த ஹீரோயினி பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினி போல, ஏன்னா ஹீரோயினிக்கு அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இவங்க பேரை மாற்றிருந்தால் தான் ஹீரோ ஒரு வகையில் இறந்தாருன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயினி அவங்களே கிட்டத்தட்ட ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்போதைக்கு 4 பக்கெட் லிஸ்ட்டை நிறைவேற்றிருக்காங்க. ஒரு 10 பக்கெட் லிஸ்ட் இருக்கிற மாரி ஹீரோ சொல்லியிருக்காரு. அதில் இன்னும் சில பக்கெட் லிஸ்ட் தான் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் ஃபினிஷ் ஆகிடும். கிட்டத்தட்ட 6 எபிசோட் தான். கூடிஸ்க்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமன்றதை மறக்காம கமெண்ட் போயிட்டு போயிடுங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு லாசமான வீடியோவில் சந்திக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வர்ட்டா.